மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே பரமானந்த மாதவம். யம் பிரம்மா வருணேந்திர ருத்ரமருதக துன்வந்தி திவ்யை ஸ்தவைகை வேதை சாங்கபதக்ரமோபனிஷதை காயந்தி யம் சாமகாஹ. தியானாவஸ்திததத்கதேன மனசா பஷ்யந்தி யம் யோகினோ யஸ்யாந்தம் ந விதுஷுராசுரகணா. தேவாய தஸ்மை நமः, தேவாய தஸ்மை நமः. ஸ்ரீமத் பகவத்கீதை 2வது அத்தியாயம் சாங்கிய யோகம். நம்ம 20 ஸ்லோகம் வரைக்கும் பார்த்துருக்கோம். அதுக்கு முன்னாடி முதல் அத்தியாயம் அர்ஜுனனுடைய பற்று, கவலை, மோகம், இதெல்லாம் பார்த்தோம். 2வது அத்தியாயத்தில் மொத்தம் 4 விஷயம் வருது. அர்ஜுனன் சிஷ்யனாக மாறுகின்றான். பிறகு ஞான யோகம், ஆத்ம தத்துவம், பிறகு கர்மயோகம், பிறகு ஞான பலன் வருது. முதல்ல சிஷ்யனாக மாறின பிறகு அர்ஜுனன் சிஷ்யனாக மாறுகின்றான். அந்த தகுதி அவனுக்கு வருகின்றது. விவேகம், வைராக்கியம் எல்லாம் அவனுக்கு வருது. வந்த உடனே பகவான் உபதேசத்தை ஆரம்பிக்கிறார். ஆரம்பித்த உடனே அனைத்து துயரத்துக்கும் காரணம் அறியாமை. அறியாமை போக அறிவு வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஞானத்தை போதிக்க ஆரம்பிக்கிறார். என்ன அறிவு வேண்டும்னா ஆத்ம தத்துவ ஞானம், ஆத்மாவை பற்றி அறிவு வேண்டும் சொல்லி 12வது ஸ்லோகத்திலிருந்து ஆரம்பித்தார். 25 வரைக்கும் ஆத்ம தத்துவம். அதில் ஆத்மா நித்தியம், அனாத்மா அனித்தியம். ஆத்மா நித்தியம் சொல்லும் பொழுது என்ன சொன்னார்? நான், நீ, இந்த அரசர்கள்லாம் உடல் அழிஞ்சாலும் கூட நாம் அழிய மாட்டோம் அப்படின்னாரு. பிறகு ஆத்மா மாறாதது, அனாத்மா மாறுவது. பிறகு என்ன சொன்னார்னா, அனாத்மாவினுடைய அழிவை பற்றி கூட நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அனாத்மா இருமைகள் வரும், அதுக்கு இன்ப துன்பம், லாபம் நஷ்டம், குளிர் வெப்பமெல்லாம் அந்த உடலுக்கு உண்டு. அதை நீ சகிக்கிற தவிர வர வழி இல்லை. சகித்து பழகு. நம்ம முயற்சி பண்ணலாம், இந்த உடம்புல இருக்கக்கூடிய கஷ்டத்தை நீக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். ஒரு லிமிட்டுக்கு மேலே அந்த உடம்புல இருக்கக்கூடிய மாற்றத்தை நம்மளால் தடுக்க முடியாது. அப்போ நீ ஏற்றுக்கொள் அப்படின்னாரு. ஏற்றுக்கொள்வதால் உனக்கு ஞானத்திற்கு தகுதி வரும்னு சொன்னார் அடுத்த ஸ்லோகத்தில். பிறகு ஒரு முக்கியமான கருத்து, உபனிஷத்தின் சாரம் அந்த 16வது ஸ்லோகத்தில் சொன்னார். ஆத்மா சத்தியம், அனாத்மா மித்தியா. சத்தியம்னா 3 காலத்திலும் இருப்பது. மித்தியான்னா இல்லாமல் இருப்பது, இல்லாமல் போவதில்லை. இருக்கிறது மாதிரி தெரியுது, அனுபவத்துக்கு இருக்கு, ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா அது இல்லை. அது மித்தியாங்கிற கருத்து பார்த்தோம். இது 16வது ஸ்லோகத்தில் சொன்னார். பிறகு 17, 18 ஆத்மா அழிவற்றது, சர்வ வியாபி, ஆத்மாவை அழிக்க யாராலும் முடியாது. ஒரு பொருள் எங்கும் நிறைந்திருந்தால் அதை அழிக்க முடியாது. அது இல்லாத இடமே இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஒன்று மட்டும் இருக்கு, அதை அழிக்க முடியுமா? இருக்கிறதே ஒன்று தான். அங்கே போட்டி பொறாமை எதுக்குமே இடம் இல்லை. ஏகம்னு ஒரு வார்த்தை சொல்லியாச்சுன்னா, அத்வைதம்னு ஒரு வார்த்தை சொல்லியாச்சுன்னா நல்லா ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. அதை தவிர அதுக்கு அந்நியமாக ஒன்று இல்லைன்னா அதை அழிக்க முடியாது. அழிக்க யார் இருக்கா? அதுதான் இருக்கு. அப்படிங்கும்போது முடியாது. சர்வ வியாபின்னு ஒரு வார்த்தை சொல்லியாச்சுன்னா அதை அழிக்க யாராலும் முடியாது அப்படிங்கிற கருத்து 17 பார்த்தோம். பிறகு 18வது ஸ்லோகத்தில் ஆத்மா அழிவற்ற நித்தியம். நித்தியத்தில் 2 நித்தியம் இருக்கு. கூடஸ்த நித்தியம், பிரவாக நித்தியம் சொல்லி. இந்த கட்டடம் நித்தியமா அநித்தியமான நிலையா இருக்கே, நம்ம போய்கிட்டு இருக்கோம். கட்டடம் நிலையா இருக்கு நம்ம சொல்றோம். இது பிரவாக நித்தியம். நிலையா இருக்கிறது மாதிரி தெரியுது, ஆனா உள்ளுக்குள்ள ஒரு அழிவு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. அதனால பிரவாக நித்தியம் என்ன, நதியை சொல்லுவாங்க. கங்கை நதி எப்பொழுதும் ஓடிக்கிட்டு இருக்கு. எல்லா காலத்துலையும், ராமர் காலத்துலையும் இருந்துச்சு, மகாபாரத காலத்துலையும் இருந்துச்சு. இப்போ அந்த நதி ஓடுதுன்னா ஒரு நொடியில பார்த்த நீரை அடுத்த நொடி பார்க்கறது இல்லை. இந்த உடல் நித்தியம் மாதிரி இருக்கு, நம்மளுக்கு நிலையா இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு அணுப்பு இறந்து மாறிக்கிட்டே இருக்கு. ஆத்மா அப்படி இல்லை, அது மாறாத நித்தியம் அப்படிங்கிறத சொன்னார். பிறகு 19வது ஸ்லோகத்தில் அகர்த்தா அபோக்தா அப்படிங்கிற கருத்து வந்துச்சு. ஆத்மா
செய்வதும் இல்லை, அனுபவிப்பதும் இல்லை அப்படிங்கிற கருத்து நம்ம பார்த்தோம் ஆத்மாவை பற்றி பார்க்கும் பொழுது. அதுக்கு கொள்பவன், அதாவது கொல்பவனாக யார் அறிகின்றானோ, கொல்லப்படுவதாக அறிகின்றானோ அவன் உண்மையை அறிந்தவன் அல்லைனார். போர்க்களத்தில் இருக்கிறதுனால கொலை செயலை கர்த்தா போக்தாங்கிறதுக்காக சொன்னார் அவர். அதாவது இதனால என்ன பிரயோஜனம்னு சொன்னா, நாம ஒரு செயல் செய்பவன் நினைச்சோம்னு சொன்னா நம்மளுக்கு ஒரு கில்ட் ஃபீலிங் வரும். நல்லா செஞ்சா அகங்காரம் வரும், சரியா செயலுன்னா ஒரு குற்ற உணர்வு வரும். அதே மாதிரி அனுபவிக்கிறதுலையும் ஒருத்தன் புகழ்ந்தா அப்படியே ஆணவம் வரும், இகழ்ந்தா கற்றாவும். இது அனுபவிக்கிறதுல வரும். இந்த கில்ட் அண்ட் கற்று செய்வதிலும் அனுபவிப்பதிலும் ஏற்படும். ஆத்மாவுக்கு ரெண்டும் கிடையாது. நாம ஆத்மஸ்வரூபம் நினைச்சிட்டோம்னு சொன்னா இது ரெண்டுமே நம்மளுக்கு வராது. பிறகு ஸ்லோகம் 20 ஒரு கருத்து, ஆத்மா மாறாதது அப்படின்னாரு. அதாவது இதற்கு முன்னாடி ஒரு ஸ்லோகத்துல என்ன சொன்னான்னு சொன்னா, ஆத்மா 3 விதமான, அனாத்மா 3 விதமான மாற்றத்தை அடையும். குழந்தை பருவம், இளமை பருவம், முதுமை பருவம் சொன்னார். இங்க அந்த 3 மாற்றமும் ஆத்மாவுக்கு இல்லைன்னார். இங்க 6 மாற்றம் ஆத்மாவுக்கு இல்லைங்கிறாரு. அந்த 6 மாற்றம் உடலுக்கு உண்டு. இருத்தல், பிறத்தல், வளர்தல், மாறுதல், அழிதல். இது உடம்புக்கு இருக்கு. முதல்ல இருக்கு, பிறகு பிறக்குது, பிறகு வளருது, பிறகு மாறுது, தேய்து, அழிதல். அதுல புராணக அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். புராணகன்னா பழமையானதுன்னு அர்த்தம். அதுக்கு இங்க அர்த்தம் என்னன்னா வளர்வதில் வளராதது. ஆத்மா வளராதது, எப்பொழுதும் இருப்பது. புராணகன்னா அந்த காலத்து நம்ம என்ன சொல்றோம், பழைய புராணத்தை இங்க பாடாதுன்னு சொல்லுவாங்க. புராணம்னா அது என்னமோ தேவையற்றது மாதிரி ஒரு கணக்கு. புராணம்னா அது எப்பொழுதுமே இருப்பது, மாறாம இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. இவ்வளவு மாற்றத்துக்கு இடையிலையும் இந்த புராண கதைகள் ஏதாவது குறைஞ்சிருக்கா? கிடையவே இல்லை. பழசுக்கு அவ்வளவு மதிப்பு இருக்கு. அது உண்மையிலே ரொம்ப ஒரு புனிதமானதா இருந்தாத்தான் அது அந்த புராணம்ங்கிற வார்த்தையை சொல்ல முடியும். இங்கே ஆத்மா புராணகங்கிறார், மாறாமல் அது இருப்பது. இந்த பழமைன்னு சொன்னா சில நேரங்கள்ல அது இழிவாகவும் சொல்றது உண்டு, உயர்வாகவும் சொல்றது உண்டு. இந்த ஒரு சினிமா படத்துல பார்த்தீங்க, வடிவேல் தான், அதுவும் கூட இந்த பெயிண்ட் அடிப்பான் பார்த்தீங்களா, கான்ட்ராக்ட் எடுத்து. என்ன படம்? ஃப்ரெண்ட்ஸா? ஒரு கண்ணாடியை உடச்சி போடுவான், வாட்சை உடச்சி போடுவான். உடைச்ச உடனே அவன் சொல்லுவான், இவ்வளவு 300 வருஷம் வாட்சியை உடச்சி விட்டேம்மா, நான் கூட புதுசோன்னு நினைச்சேம்மா. அந்த பழமையினுடைய பெருமை தெரியாம சொல்லுவான். அவன் 300 வருஷம் வாட்சு, இதை போய் நீ உடைச்சிட்டேம்மா. இவன் என்ன சொல்லுவான், நான் கூட புதுசோன்னு நினைச்சேன், உடஞ்சா பரவாயில்லன்னு சொல்லுவான். இந்த பழமையினுடைய மதிப்பு தெரிகிறது இல்லை. ஆத்மா பழமைன்னு சொல்லியாச்சுன்னா அதை விட பழமை ஒண்ணு கிடையாது. அது எப்பொழுதும் இருப்பது. அப்படிங்கிறதுக்காக அந்த மாறாத தத்துவம் 20 சொன்னாரு. இப்ப 21 நாம பார்க்க ஆரம்பிக்கணும். ஸ்லோகம் 21 படிக்கலாம். வேதா விநாசினம் நித்யம் யா ஏன மஜமவ்யயம் கதம் ச புருஷः பார்த்த கம் காதயதி கந்திகம் வேதா விநாசினம் நித்யம் யா ஏன மஜமவ்யயம் கதம் ச புருஷः பார்த்த கம் காதயதி கந்திகம். இங்க அங்க ஆத்மா கர்த்தாவல்ல, செய்பவன் அல்ல, அனுபவிப்பவன் அல்லனர், போக்தா அல்லனர். ந கர்த்தா ந போக்தானர். இங்க என்ன சொல்றாருன்னா, இங்க செய்பவனும் அல்ல, செய்விப்பவனும் அல்ல. கேது கர்த்தா. அதாவது சில பேர் செயல் செய்வாங்க, சில பேர் செய்ய மாட்டாங்க, இன்னொருத்தனை செய்ய வைப்பாங்க. அப்படி அல்லங்கிறார். இங்க ஞானியை பற்றியும் சொல்றார். ஏற்கனவே சொன்ன லட்சணங்கள்லாம் சொல்லி, இதுக்கு முன்னாடி சொன்ன லட்சணங்கள்லாம் சொல்லி, இந்த லட்சணத்துப்படி ஆத்மாவை யார் அறிந்து கொண்டுள்ளானோ அவன் செய்வதும் இல்லை,
எந்த செயலையும் யாரையும் செய்வதும் அல்லை. ந கர்த்தா ந ஹேது கர்த்தா. ஹேது கர்த்தான செய்வதற்கு காரணமானவனும் அல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இங்க ஞானி இந்த ஆத்ம தத்துவத்தை அறிஞ்சதுனால அவனும் அந்த சொரூபம் ஆயிட்டான், அதனுடைய தன்மை ஆயிட்டான். அப்ப ஆத்மாவுடைய தன்மை என்ன? செய்வதும் இல்லை, செய்விப்பதும் இல்லைங்கிற கருத்தை இங்க சொல்றாரு. எப்படின்னா பார்க்கலாம். ந கர்த்தா ந போக்தான்னு பார்த்தோம். இங்க ந கர்த்தா ந ஹேது கர்த்தா. சில பேர் செயல் செய்ய மாட்டாங்க, ஆனா செயல்ல செய்ய வைப்பாங்க. அவங்களால செய்ய முடியாது. இப்போ வீட்டிலே எடுத்துங்க, வயசாகிடுச்சுன்னு ஏதாவது வேலை செய்ய முடியுமா? நம்ம சும்மா தான் உட்காந்துருப்போம். ஆனால் என்ன சொல்லுவான்? பேரன் பேத்தியெல்லாம் அந்த கடைக்கு போயிட்டு வா, இதுக்கு போயிட்டு வாம்மா. கிரிக்கெட் விளையாட போனால் கால் வலிக்கலேம்பான். நீங்கள் கடைக்கு போயிட்டு வச்சுன்னா கால் வலிக்குது பாட்டின்ட்டுருவான். அவனை சொல்லிக்கிட்டு இருப்பான், அந்த வேலையை செய்ய, இந்த வேலையை செய்ய தூண்டுவான். அப்போ இந்த செய்ய தூண்டுவதும் ஒரு செயல்தான். ஆத்மா செயல் என்னாலும் பரவாயில்ல, செய்வதற்கு காரணமா இருக்கா? ஒருத்தன் செய்வதற்கு காரணமா இருக்கான்னா அதுவும் காரணமாக இல்லை. இப்ப வாத்தியார் பாடம் நடத்துறார், அவர் கர்த்தா. மாணவனை படிக்க தூண்டுவது கேது கர்த்தா, அவனை செய்ய வைக்கிறார், பாடம் படிக்க வைக்கிறார். இப்ப நான் கிளாஸ் எடுக்கிறேன், நான் கர்த்தா செய்யறேன். நீங்க கேட்கறது போக்தான்னு சொல்லலாம், கர்த்தான்னு சொல்லலாம். கேட்கின்ற செயலை செய்வது, இந்த பாடத்தை அனுபவிச்சா அது போக்தா, இந்த அறிவை பெறுகின்ற செயல் கர்த்தான்னு சொல்லலாம். அப்படின்னு சொல்லலாம், நம்ம கர்த்தான்னு சொல்லலாம், போக்தான்னு சொல்லலாம். இன்னொன்று, சரி இந்த ரெண்டு செயலுக்கு யாரு காரணம்னு சொன்னா, நான் கிளாஸ் எடுக்கிறேன், நீங்க கீதை கிளாஸ் கேட்குறீங்க, இதுக்கு யாரு காரணம்னா பகவத்கீதையும் கிருஷ்ணர்தான் காரணம். அது கேது கர்த்தாவாயிரும். பகவான் சொல்லலைன்னா நாம பண்ணுவோமா? பண்ண மாட்டான். அவர் நம்மளை படிக்க வச்சிட்டார். அவர் கேது கர்த்தா, செய்ய தூண்டுபவராக ஆகிறார். சில பேர் நினைக்கலாம், எனக்குள்ள இருக்க ஆத்மாதான் என்னை இந்த செயலை செய்ய தூண்டுது, ஆத்மாதான் செய்ய தூண்டுது, நான் செய்யல, அந்த ஆத்மாதான் பாவ செயலையும் புண்ணிய செயலையும் செய்ய தூண்டுகிறது என்று. ஆனால் ஆத்ம ஞானி அப்படி நினைப்பதில்லை. காரணம், அவன் ஆத்ம தத்துவத்தை உணர்ந்ததால் அவன் செய்வதாகவும் நினைப்பதில்லை, செய்ய தூண்டுவதாகவும் இந்த ஆத்மா இருப்பதாக அவன் நினைப்பதில்லைங்கிறார். இங்க முதல் வரியில ஏற்கனவே சொன்ன லட்சணத்தை சொல்லி, இதை அறிந்த ஞானி அவன் செய்வதும் இல்லை, செய்விப்பதும் இல்லைன்னு சொல்றார். முதல் வரியில் என்ன சொல்றாருன்னு சொன்னா, வேதா விநாசினம் நித்தியம் யா ஏனம் அஜம் அவ்யயம். இதுல முதல் விரல் ஏற்கனவே சொன்ன லட்சணத்தை போற சொல்லிட்டார். ஏனம், யார் ஒருவன்னா இங்க ஞானின்னு அர்த்தம். யகன்னா யார் ஒருவன். ஏனம் இந்த ஆத்மாவை, அவிநாசம் அழியாதது, நித்தியம் யாண்டும் உள்ளது, அஜம் பிறவாதது, அவ்யயம் மாறாதது, வேத என்று அறிகின்றானோ. இதெல்லாம் ஏற்கனவே சொன்ன லட்சணத்தை ரிப்பீட் பண்றாரு இங்க. அழியாதது, என்றும் உள்ளது, பிறவாதது, மாறாததுன்னு யாரு அறிகின்றானோ. இதுக்கு முன்னாடி என்ன சொன்னார்? ஆத்மா ந கர்த்தா ந போக்த, செய்வதும் இல்லை அனுபவிப்பதும் இல்லைனார். இங்க இந்த அறிகிறான் பாருங்க, அவன் என்ன பண்றான்னா அவன் செய்வதும் இல்லை செய்விப்பதும் இல்லைங்கிறாரா. அதை அறிந்த ஞானி, இந்த ஆத்மாவை அறிந்த ஞானி அப்ப அவனும் ஆத்மஸ்வரூபம் ஆயிட்டான். இங்க ஆத்மாவுடைய லட்சணத்தையும் சொல்றாரு, அந்த ஆத்மாவாக உணர்ந்த ஞானி இந்த லட்சணத்தோட இருக்கான்னு சொல்றாரு. யார் ஒருவன்கிற ஒரு வார்த்தையை போடுறாருங்க. யார் ஒருவன் இதற்கு முன்னாடி ஆத்ம லட்சணம் எல்லாம் சொல்லியிருந்தாரோ அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டானோ அவன் கர்த்தா அல்ல. அங்க ஆத்மா கர்த்தா அல்லன்னாரு, இங்க அவன் கர்த்தா அல்ல, அவன் யாரையும் செய்ய தூண்டுவதும் அல்ல, ந ஹேது கர்த்தா அப்படிங்கிறத சொல்றாருங்க. புரியுதா ரெண்டுக்கு வித்தியாசம்? அதுக்கு முன்னாடி சொன்னது ஆத்மா செய்வதும் இல்லை அனுபவிப்பதும் இல்லைன்னு. இங்க இந்த தத்துவத்தை உணர்ந்த ஞானி அவன் செய்யறதாகவும் நினைக்க மாட்டான், செய்விப்பதாகவும் நினைக்க மாட்டான் அப்படிங்கிறத சொல்றார். சக புருஷக, அந்த மனிதன் கதம் கம் காதயதி, எப்படி யாரை கொள்விப்பான், கதம் கம் ஹந்தி, யாரை கொள்வான். ஏன்னா இங்க கொல்றது கொள்விக்கிறதே சொல்றார். ஏன்னா போர்க்களம், இங்க செயல் என்ன செயல் நடக்க போகுது, அர்ஜுனன் என்ன செய்ய போறான், கொல்ல போறான். அதனால அந்த உதாரணத்தை வச்சு சொல்றாரு. நாம அதை மட்டும் எடுத்துக்கிற கூடாது, நாம என்ன செய்யறோம் அதை எடுத்துக்கிறோம்.
பொதுவா செயல் செஞ்சா மட்டும் பாவ புண்ணியம் கிடையாது, செய்ய தூண்டினாலும் பாவ புண்ணியம் உண்டு. உண்டா இல்லையா? இப்போ ஒருத்தன் கொலை செய்யறான், அவனுக்கு அதிகமா தண்டனையா, கொலை செய்ய தூண்டினவனுக்கு அதிகமா தண்டனை? தூண்டினவனுக்கு அதிக தண்டனை இருக்கா இல்லைங்களா? திருநெல்வேலியில ஒருத்தர் ஒரு கேஸு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜட்ஜு சொன்னார். அதுல என்னன்னா ஒருத்தர் ஒரு மாதிரி ஒருத்தர் கொலை பண்ணிட்டாங்க. அந்த கொலை செஞ்சான் பார்த்தீங்களா, அவனுக்கு ஜாமீன் கொடுத்துட்டான். அந்த தூண்டினா இருப்பாருங்க, அவருக்கு ஜாமீனே கிடைக்கல, கொடுக்க மாட்டேன்ட்டான், இவரை கொலை செய்ய சொன்னான்னு சொல்லிட்டு. அதுல ஒரு சின்ன ட்ரிக் என்னன்னா, என்னையா நடந்ததுன்னு கேட்டிருக்காப்புல. சம்பந்தம் இருந்தால் ஒரு வார்த்தைக்கு சொல்றேன். அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஒரு பஞ்சாயத்து தலைவர், பெரியவர், முக்கியமான ஆளு. அவர் சொன்னா ஊரெல்லாம் கேட்பாங்க. ஒருத்தர் சொன்னபடியே கேட்க மாட்டேன், அவனை கொண்டு வாங்கடான்னு இருக்காரு. கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லுவோம்ல, இது நடந்த சம்பவம். கொண்டு வாங்கன்னு சொன்னவன கொண்டு வந்துட்டான். அவருக்கு ஜாமீன் பிறகு இந்த வார்த்தையை கோர்ட்லேயே சொன்னாராம், நான் அப்படி சொல்லலை, கொண்டுட்டு வர சொன்னேன், அவனை கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. பிறகு உடனே ஜாமீன் கொடுத்தாங்களாம், ஏன்னா இவர் தூண்டலைன்னு சொல்லி. உண்மையிலேயே இவர் தூண்டலை, தூண்டி அது என்ன பிரச்சனை பாருங்க, அவனுக்கு ஜாமீன் கொடுக்குறான், அதை தூண்டணும்னு ஜாமீன் கிடையாது. எப்படி இருக்கு பாருங்க. ஏன்னா அதுதான், அதனால என்ன சொல்றாருன்னா, செஞ்சா மட்டும் இல்லை, செயலை தூண்டினாலும் அதுவும் பாப புண்ணியத்துக்காக, புண்ணியமா காரியமாகவும் இருக்கலாம், பாப காரியமாகவும் இருக்கலாம். அது ரெண்டும் ஆத்மாவுக்கு இல்லை. ஒரு கம்பெனி இருக்கு, கம்பெனியில் ஒரு தவறான பொருளை ப்ரொடக்ட் பண்றான், அது யாருக்கு அதிக தண்டனை கிடைக்கும்? முதலாளி ஒன்றும் செய்ய மாட்டாரு, வேலைக்காரன் ஏதோ தப்பு பண்ணிக்கிட்டு இருப்பான், உள்ள தப்பானதுக்கு இது பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒரு ப்ராடக்டை தயார் பண்றான், சட்டவிரோதமான செயலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். அப்ப யார் மூலமா அவனுக்கு செய்ய தூண்டுவான். அதனால இங்க செய்ய தூண்டுபவனுக்குத்தான் தண்டனை இருக்கு, அவனுக்குத்தான் பாப புண்ணியம் அதிகமா இருக்கு. அதனால ரெண்டுமே பாப புண்ணியத்தை கொடுக்கும். இது ரெண்டும் இந்த தத்துவத்தை உணர்ந்த ஞானிக்கு வருவதில்லை. செய்வதனாலும் பாப புண்ணியம் வருவதில்லை, செய்ய தூண்டுவதனாலும் பாப புண்ணியம் வருவதில்லை. ஏன்? இவன் ஆத்மஸ்வரூபமாக இருப்பதால், ஆத்மாவினுடைய சொரூபமும் அதுவாக இருப்பதால் அப்படிங்கிறார். இங்க போர்க்களம்ங்கிறதுனால அந்த கொலையை சொல்லி செய்கிறார். இங்க பகவான் அர்ஜுனன் போர் செய்யறான், செயல் செய்யறான், கர்த்தாவா இருக்கான். தூண்டுறது யாரு? கிருஷ்ணர் தான். நீ இந்த பானத்தை விடு, அந்த பானத்தை விடு, இவன் அப்படி அடி அப்படி அடி, இவர் தான் ஐடியா கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். ஆனா ரெண்டு பேருக்கு அங்க பாதிப்பு. ஆத்மஸ்வரூபமாக இருப்பதால் அந்த ரெண்டும் அவங்களுக்கு பாவ புண்ணியத்தை கொடுப்பது அல்ல அப்படிங்கிறார். பொதுவா நம்ம வாழ்க்கையிலே ரெண்டு விஷயத்துல இருந்து விடுபடணுங்கிறாங்க. தேவையற்ற செயல்களை செய்வதிலிருந்து விடுபட்டணும், தேவையான செயல்களை செஞ்சாலும் கர்த்தృత్வத்திலிருந்து விடுபடணும், நான் செய்கிறேங்கிற எண்ணத்திலிருந்து விடுபடணும். பிறகு தேவையற்ற செயல்களை செய்விப்பதிலிருந்து விடுபடணும். நாம செய்ய மாட்டோம், இன்னொருத்தனை செய்ய நாம தப்பு பண்ண மாட்டோம், இன்னொருத்தன் தப்பு பண்ண தூண்டிடுவோம். நம்ம பொய் சொல்ல மாட்டான், நீ பொய் சொல்றாம்போ செய்யறமா இல்லைங்களா? நம்ம திருடமா, நீ திருடி கொண்டு வா சொல்றதா இல்லையா? இந்த தேவையில்லாத அதர்மமான செயலை செய்வதிலிருந்தும் விடுபட வேண்டும், செய்விப்பதிலிருந்தும் விடுபட வேண்டும். தர்மமான செயல்களை செய்தாலும் செய்வித்தாலும் அந்த கர்த்தృత్వ புத்தி, இந்த நான்கிற எண்ணம் இருக்கு பார்த்து, நான் செய்யறேங்க இருக்கு, நான் ஆத்மஸ்வரூபங்கிற ஞானம் வந்துருச்சுன்னா அது வராது. அதான் தேவையில்லாத கூடவே கூடாது. இதை செஞ்சாலும் அந்த எண்ணத்திலிருந்து நாம் விடுபட வேண்டும். பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம உலகத்திலே பார்க்கலாம், ஒரு நல்ல காரியத்தை ஏதாவது சொல்லியிருப்போம், ஒருத்தன் செய்யவே மாட்டான், அவன் நம்ம சொன்னதுனால செஞ்சு வெற்றி அடைஞ்சிருவான், நல்லா அடைஞ்சு பெரிய ஆளாக வந்துடுவான். நம்ம சும்மா இருப்போமா? நான் சொல்லித்தான்ப்பா அவன் பண்ணான், எப்படி நான் சொல்லித்தேன். கெட்டது வந்துச்சு ஒத்துக்கிற மாட்டான், அவன் செஞ்சு சரியா வரலன்னா ஒத்துக்கிற மாட்டான். அது நான் சொன்னேன் சரியா கேட்காம அவன் பண்ணி இப்படி ஆயிடுச்சுமா. அவன் நல்லா வந்துட்டான்னா என்னாலதான் வந்தான்பா, சொல்றமா இல்லையா? அப்ப இங்க ஹேது கர்த்தா வந்துருதுங்க. அது நல்ல செயலுக்கு மட்டும் ஹேது கர்த்தா. நான் சொல்லித்தான் அவன் செஞ்சான், நான் சொல்லித்தான் வளர்ந்தான், நான் சொல்லித்தான் பெரியாளானா, இருக்கா இல்லைங்களா? இது நம்மளுக்கு இயல்பா இருக்கு உலக வாழ்க்கையிலே. அதுவே கூடாது. ஆத்ம ஞானம் வந்தா அது வராது, பேருக்கு ஒன்னா சொல்லுவோம். பொதுவாகவே அந்த சிந்தனை வரக்கூடாது. இருக்கலாம், மனசுல இருக்கலாம், அவ்வளவுதான். அதை பெருமையா சொல்லி அது ஒரு 10 பேருக்கு போய் அவன் நான் முளைச்சு வந்தேன், நான் படிச்சு வந்தேன், அதுக்கு அவர் காரணம் சொல்றாரு.
சொல்றோமா இல்லைங்களா? ஒருத்தர் உழைச்சு முன்னேறி இருப்பாரு, அதுக்கு ஒரு சின்ன தூண்டுதலா இருந்திருப்பாரு. ஆனா என்ன பண்ணுவாரு, என்னாலதான் அவன் வந்தாம்பாரு. அவர் என்ன பண்ணி, இவர் கோபம் வந்துடும், உதவி செஞ்சாலும் அவர் மேல அப்புறம் வெறுப்பு வந்துடும். இதெல்லாம் நடக்குது. இங்க ஆத்மாங்கிற எண்ணம் வந்துருச்சுன்னு சொன்னா அது ரெண்டுமே கிடையாது. முக்கியமா புரிஞ்சுக்கிற வேண்டியது, தேவையற்ற செயல்களிலிருந்து முற்றிலும் விடுபட வேண்டும். தேவையற்ற செயல்களை தூண்டுவதிலிருந்தும் விடுபட வேண்டும். நல்ல செயல்களை செய்தாலும் செய்வித்தாலும் நான் செய்கின்றேன் கர்த்தா அப்படிங்கிற புத்தி வரக்கூடாது. ஏன்னா ஆத்மா செய்வதும் இல்லை, செய்விப்பதும் இல்லை. சரி, அப்ப எதுதான் செய்யுது? இந்த பாவ செயல் புண்ணிய செயலை செய்யறது எதுதான் செய்யுது? தூண்டுறதெல்லாம் யாருன்னு சொன்னா, உண்மையிலே பார்த்தீங்கன்னா நல்லதோ கெட்டதோ தூண்டுவதற்கு காரணம் நம்மளுடைய சம்ஸ்காரங்கள் சொல்றாங்க. நம்மளுடைய பழைய சம்ஸ்காரங்கள், பதிவுகள், பூர்வ ஜென்ம இந்த ஜென்ம பதிவுகள் நம்மளை சில நல்ல செயலையும் தூண்டி விட்டுருது, கெட்ட செயலையும் தூண்டி விட்டுருது. பாருங்க, சின்ன வயசுல ஒருத்தர் பசி கொடுமையில ரொம்ப வாடி இருப்பாரு. அதனால என்ன பண்ணுவாரு, அன்னதானம் பண்ணு நினைப்பாரு. யாருமே பசியிலிருந்து பசிக்க கூடாதுன்னு சொல்லி. சில பேருக்கு அந்த சினிமா படத்திலே பார்க்கலாம், சின்ன வயசுல ஏதாவது பாதிப்பு இருக்கும், அந்த பாதிப்பை வச்சு அதுக்கு நல்ல செயலையும் செய்வாரு, அந்த பாதிப்புனால் பழி வாங்குற செயலையும் செய்வார். படமே அப்படித்தான் எடுப்பான். ஒரு பாதிப்புனால நல்லவனா மாறி இருப்பாரு, அந்த பாதிப்புனால கெட்டவனா மாறி இருப்பார். அந்த பதிவுகள், அந்த சம்ஸ்காரங்கள். துரியோதன ஒரு இடத்துல சொல்றான், எனக்கு இதுதான் தர்மம், இதுதான் அதர்மம் அப்படிங்கிறது எனக்கு தெளிவா தெரியுதும்மா. நான் செய்யறது தப்புன்னு எனக்கு நல்லாவே தெரியுது, ஆனா என்னால் அதுல இருந்து விடுபட முடியலம்மா. ஏன்னா அந்த சம்ஸ்காரம் அவனுக்கு அப்படி அதர்மமான சம்ஸ்காரங்கள் அவனை பாவச் செயல்ல செய்ய தூண்டுது. அவனை மட்டுமா, அவன் பாவச் செயல் ஏற்கனவே அவனுடைய சம்ஸ்காரங்கள் இருக்கு, அதை இன்னும் கொஞ்சம் ஏற்றி விடுறது யாரு? சகுனி. அவர் என்ன தூண்டி விடுறாரு? இங்க ஆத்மா செய்வதும் இல்லை, செய்ய தூண்டுறதும் இல்லைங்கிறான். துரியோதன ஆத்மா அவன் செய்யறது மட்டும் இல்ல, அவனை தூண்டி விடுறதுக்கு வேற ஒரு ஆள் இருக்காரு, சகுனி. ஆனா ஆத்மாவுக்கு ரெண்டுமே இல்லை. பொதுவா அதர்மமான சம்ஸ்காரங்கள் நம்ம மனசுல எப்பயுமே வரும். அப்ப தர்மமான சிந்தனைகளை கொஞ்சம் கொண்டு வரணுமா, கொண்டு அந்த சம்ஸ்காரங்கள் நீக்கணும்னா இந்த அதர்மமான செயலிலிருந்து விடுபட முடியும்னு சொல்றாங்க. தர்ம நெறிப்படி வாழ வேண்டுங்கிற எண்ணத்தை அதிகமா நம்ம கொண்டுகிட்டே வந்தோம்னு சொன்னா அது வராது. அதனாலதான் பொதுவா நல்ல விதைகளை நம்ம மனசுல எல்லாம் விதைக்கணும்னு சொல்றாங்க. ராமகிருஷ்ணர் சொல்வார், ஒரு மனிதன் நல்ல தூய்மையான மனதை அடைவதற்கு என்ன வழின்னா நல்ல சத்சங்கம். நல்ல சத்சங்கத்தோட இருந்தோம்னு சொன்னா நம்மளுக்கு நல்ல பதிவுகள் நல்லவங்களோட சேர்க்கை அதிகமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. என்ன ஆகும், அந்த கெட்ட சம்ஸ்காரங்கள்லாம் போயிடும். இது ஒரு பையன் வேடிக்கையா சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கு? அந்தரியோகத்துல ஒரு பையன் கெட்டவனோட போய் ஒரு கெட்டவனோட சேர்ந்துக்கிட்டே இருந்தான். அவன் ரொம்ப கெட்டவன். அவங்க அம்மா கண்டிச்சிச்சு, அவன் கூட போனேன்னா நீ கெட்டு போட சேராதன்னு சொல்லிச்சு. இவன் என்ன சொன்னது, நான் நல்லவனா கெட்டவனமான்னு கேட்டான். நீ ரொம்ப நல்லவன் தான்டா, அவன் கூட போனா கெட்டு போயிடுவேடான். ஏன் கூட சேர்ந்த ஏன் அவன் நல்லவன் ஆகக்கூடாதுன்னு கேட்டான். அந்த தைரியம் இருந்தா நீ அவனை மாத்திரான்னுச்சான். எப்படி பாருங்க, ஒரு சின்ன பையன் இந்த மாதிரி நடந்தது. ஒரு பையன் அப்படி கேள்வி கேட்கிறான், அந்த அம்மா சொல்லுது, அம்மா நான் நல்லவனா கெட்டவனான்னு கேட்கிறான். நீ நல்லவன் தான்டா, அவன் கூட போய் கெட்டு போயிடுவேடான். ஏன் கூட சேர்ந்தா ஏன் அவன் நல்லவனா மாறக்கூடாதுன்னு கேட்கிறான். இந்த சம்ஸ்காரங்கள், நல்ல சம்ஸ்காரங்கள், நல்ல சிந்தனைகளை வளர்த்துக்கிட்டோம்னு சொன்னா இதுல இருந்து விடுபட முடியும். பொதுவா தத்துவம் புரிஞ்சுன்னா இதெல்லாம் இல்லை. ஞான் ஆத்மஸ்வரூபத்தை நம்ம மனசுல பதிய வச்சிட்டோம்னா கெட்டதுக்கு போக மாட்டோம், நல்லதுக்கு போனாலும் நான் செய்கின்றேன் என்ற எண்ணமும் வராது, என்னாலதான் அவன் வந்தாங்கிற எண்ணமும் வராது. என்னாலதான் உயர்ந்தான், என்னாலதான் பெருசா வந்தான். நம்ம யாருக்கா நல்லது பண்ணியிருப்போம், நல்லது செஞ்சு அவன் நல்ல வாழ்க்கையில முன்னேறி இருப்பான். அப்ப என்ன பண்ணுறான், என்னாலதான் அவன் வந்தாங்கிற எண்ணம் வரும். அதுவும் கிடையாது, ஆத்மா செய்யாது. பொதுவாகவே இந்த எண்ணம் வரக்கூடாது உலக வாழ்க்கையில. அப்படி இருந்தா நம்ம நிம்மதியா இருப்போம். அதனால இந்த நல்ல மனசை முதல்ல சம்பாதிக்கணும். நம்ம உலகத்துல என்னென்னமோ சம்பாதிக்கிறோம், ஆனா என்ன பண்றது இல்லை, நல்ல மனசை நாம சம்பாதிப்பது இல்லை. இறுதியா சம்பாதிக்க வேண்டியதே நம்மளுடைய நல்ல மனசு தானா. ஒரு மனிதனுக்கு நல்ல மனசு இருந்தா
எவ்வளவு பெரிய துயரம் இருந்தாலும் கூட அமைதியாயிருவான். பெரிய அந்த ஒரு ஏக்கமோ ஒரு எதுவுமே வராம வரும். அதனால பிரார்த்தனை பண்ணுவாங்களாம், என் மனசை எனக்கு கொடு. கடவுள்கிட்ட என்ன கேட்கறது? என் மனசை என்கிட்ட கொடுப்பா, அது நல்ல மனசா கொடு அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்றது உண்டு. ஆகவே நம்மை தூண்டுவது ஆத்மாவல்ல, செய்வதும் ஆத்மாவல்ல, நம்மளுடைய சம்ஸ்காரங்கள். அந்த சம்ஸ்காரங்களை மாற்றுவதற்கு நல்ல சம்ஸ்காரங்களுடன் தொடர்பு ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். நாம சாதகர்களாக இருக்கும்போது கர்த்தாவா இருக்கும், செயலை தேர்ந்தெடுக்கிறதுக்கு வாய்ப்பெல்லாம் இருக்கு. அப்பொழுது நல்ல செயலை தேர்ந்தெடுக்கணும். தேர்ந்தெடுத்து அதுலேயே மூழ்கிட்டோம்னு சொன்னா, நாம் இந்த கெட்ட செயல் போகாம தடுத்தோம்னு சொன்னா நல்ல சம்ஸ்காரங்கள் வரும். பிறகு தத்துவம் புரிஞ்ச பிறகு இதெல்லாம் போயிடும். ஆத்மா செய்வதும் இல்லை, செய்விப்பதும் இல்லை. என்னுடைய உண்மை சொரூபம் இது. நல்ல செயல் நிறைய செய்யறோம், நான் செய்யறேங்கிற எண்ணம் வந்துடும். செய்ய தூண்டுறோம், அப்பயும் நான் செய்யலை, ஏதோ செய்யுது, உடம்புனால பண்ணியிருக்கோம், மனசுனால பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற எண்ணத்துல இந்த ரெண்டுமே நீங்கிவிடும். கர்த்தாவும் அல்ல, கேது கர்த்தாவும் அல்ல. இந்த ஸ்லோகத்துடைய அர்த்தம் இதுதான். ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்த்தோம். வேத விநாசினம் நித்தியம் ய ஏனம் அஜமவ்யம். ரெண்டாவது பேர்ல கதம்ச புருஷ பார்த்தன் இருக்கு. பார்த்தன்னா அர்ஜுனான்னு கூப்பிடுறாரு. இங்க பார்த்த அர்ஜுனா, முதல் வரி ரெண்டாவது. ய ஏனம், யக ஏனம். ய ஏனம்னா யகன்னா யார் ஒருவன். இங்க யார் ஒருவர்கள் ஞானியை சொல்றார். யார் ஒருவன் இந்த ஆத்மாவை, ஏனம்னா இதை, இந்த ஆத்மாவை வேத அவிநாசினம். வேத அவிநாசினம் முதல் வரி முதல் வார்த்தை. அவிநாசினம்னா அழியாதது. இந்த இதெல்லாம் முன்னாடி சொன்னது அப்படி ரிப்பீட் பண்றாரு. அழியாதது, நித்தியம், யாண்டும் உள்ளது அடுத்த வார்த்தை. பிறகு ஏனம் அஜம் பிறவாதது, அவ்யயம் மாறாதது என்று இந்த முதல் வார்த்தை எடுத்துங்க. வேதா அறிகிறானோ, யார் ஒருவன் இந்த ஆத்மாவை அழியாதது, யாண்டும் உள்ளது, பிறவாதது, மாறாதது என்று அறிகிறானோ. ச புருஷக, இந்த கதம் ச புருஷகன் இருக்கு. ச புருஷகன்னா அந்த மனிதன், அந்த ஞானி. கதம் எப்படி, கம் காதையதி யாரை கொள்விப்பான், எப்படி யாரை கொள்விப்பான். அடுத்தது ஹந்தி கம் யாரை கொள்வான், யாரை கொள்விப்பான், யாரை கொள்வான். அவன் செய்பவனும் அல்ல, செய்ய தூண்டுபவனும் அல்ல அப்படின்னு சொல்றாரு. இங்க ஆத்மா அழியாதது, பிறவாதது, நித்தியம் மாறாதது ஏற்கனவே சொன்னதை கூறி, யார் ஒரு ஞானி இப்படி அறிஞ்சிட்டானோ அவன் எந்த செயலும் செய்வதாகவும் நினைக்க மாட்டான், செய்ய தூண்டுவதாகவும் நினைக்க மாட்டான். யாராவது ஒருத்தருக்கு நல்ல காரியம் பண்ணி விட்டுருப்பான், நான் சொல்லி அவன் செஞ்சான்னு நினைக்க மாட்டான். இவை நல்ல காரியம் செஞ்சாலும் நான் செஞ்சு நினைக்க மாட்டேன். ஆத்மா ரெண்டும் செய்வதும் இல்லை, செய்விப்பதும் இல்லை. இதனுடைய கருத்து. அடுத்து 22 படிக்கலாம். வாசாம்சி ஜீர்ணானி யதா விகாய நவானி கிருஹணாதி நரோபராணி ததா சரீராணி விகாய ஜீர்ணானி அன்யானி சம்யாதி நவானி தேஹி. வாசாம்சி ஜீர்ணானி யதா விகாய நவானி கிருஹணாதி நரோபராணி ததா சரீராணி விகாய ஜீர்ணானி அன்யானி சம்யாதி நவானி தேஹி. இங்க உடல் தத்துவத்தையும் மரண தத்துவத்தையும் சொல்கிறார். உடல் தத்துவம், மரண தத்துவம். அதற்கு உதாரணம் ஆடை. நாம் அணிகின்ற ஆடை இருக்கு பார்த்தீங்களா, இது உதாரணமா சொல்லி உடல் தத்துவத்தை விளக்குறார். இந்த அணிபவனின் செயலுக்கு தகுந்த ஆடை எப்படி இருக்கோ அப்படி இந்த உடல் இருக்கான். பிறகு இந்த ஆடைய பழசு புதுசுன்னு முடிவு செய்கிறது அந்த ஆடை அணிபவனின் மனசை பொறுத்து இருக்கு. அப்படி 2 கருத்து இங்க சொல்றாரு. பார்க்கலாம் ஒவ்வொன்னா. முதல்ல இந்த உதாரணத்தை பார்க்கலாம். ஒரு ட்ரெஸ் போடுறான், நம்ம ஒரு ஆடை அணிகிறோம்.
இந்த ஆடை எப்படிப்பட்டதுங்கிறது எப்படின்னா, நாம செய்யற வேலையை பொறுத்துதான் ஆடை அணிங்க. இப்ப மிலிட்ரி மேன் என்ன பண்ணுவாரு? அதுக்கு தான் ட்ரெஸ் போடுவாரு. போலீஸ்காரரு அவருக்கு தகுந்த ட்ரெஸ்ஸு. நம்ம வீட்டில் இருக்கும்போது ஒரு ட்ரெஸ்ஸு, வெளியே வந்தால் அந்த செயலுக்கு தகுந்த ட்ரெஸ்ஸு, தூங்கும் போது அதுக்கு தகுந்த ட்ரெஸ்ஸு. நாம் என்ன செயல் செய்கின்றோமோ அதற்கு தகுந்த ஆடை தான் நம்ம அனுபவிக்கிறோம். அப்படிதான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த ஆடை பள்ளி மாணவர்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆடை இருக்கு. அவன் என்ன செய்யறானோ அதுக்கு தகுந்த ஒரு ட்ரெஸ் கோடு நம்ம வச்சிருக்கோம். அவரவர்கள் செய்கின்ற செயலுக்கு தகுந்த உடையை போட்டு நம்ம செய்யறோம். அப்படித்தானே செய்யறோம். செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சாமியாருக்குன்னா ஒரு ட்ரெஸ் இருக்கு, இருக்கா இல்லையா? ஆகி ட்ரெஸ் இருக்கு. நான் சன்னியாசம் வாங்காததுக்கு முன்னாடி எல்லாருடையும் பழக்கம் சன்னியாசிகளோட. ஒருத்தர் கேட்டார், எல்லாம் வீட்டில் கடமையெல்லாம் முடிஞ்சிருச்சு, நீங்களும் சன்னியாசம் வாங்கிட முடியும். ஆசிரமத்திலே இருந்தேன். ஒரு சாமியார் ஃப்ரெண்ட்ஸாக பழகுவோம். கேட்டார், எதுக்கு சன்னியாசம் வாங்க சொல்கிறீங்கன்னு கேட்டேன். ஃப்ரீயாக இருக்கலாம்ல அப்படின்னாரு. ஃப்ரீயானா எப்படி இருக்கலாங்கிறீங்கன்னு கேட்டேன். இல்லை, சன்னியாசம் வாங்கிட்டா ஃப்ரீயாக இருக்கலாம். அப்போ நான் கேட்டேன், நீங்கள் இந்த காவி ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, நினச்சா வெள்ளை ட்ரெஸ் போட முடியுமான்னு கேட்டேன். ஆனால் நான் காவி ட்ரெஸ்ஸும் போடுவேன், வெள்ளை ட்ரெஸ்ஸும் போடுவேன். நீங்கள் காவி போட முடியுமா? முடியாதா? ஏன்னா மாலை போட்டே என்ன பண்ணுவீங்க? எல்லாரும் காவி போட்டலாம். உங்கள் ட்ரெஸ் நாங்கள் போட முடியுமா? இதை கேட்டோம், உங்கள்கிட்ட பேச முடியாதுட்டாரு. பாருங்க, இதில் கூட சுதந்திரம் உங்களுக்கே இருக்கு, சன்னியாசிக்கு இல்லை. ஏன்னா நினைச்சா காவி ட்ரெஸ் போட முடியும். ஒரு 2 மாதம் விரதம் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ட்ரெஸ்ஸை போட்டு போயிடலாம். அப்போ இந்த ட்ரெஸ் கோடுங்கிறதே செய்கின்ற செயலை வச்சுட்டு கர்மா வச்சு இருக்கு. அப்ப இந்த ஒருவன் இந்த உடலை எப்படி தேர்ந்தெடுக்கிறான்னு சொன்னா, அவன் செஞ்ச செயலை வைத்து, கர்ம வினையை வச்சு. கர்ம வினை ஒரு மாதிரி இருந்தால் புழு உடல் கிடைக்கும். புழு ட்ரெஸ், புழு பறவை. புழுன்னா நிறம் இல்லை, புழு உடம்பு. புல்லாகி பூடாகி புழுவாகிங்கிறார். இல்லை, புல்லு உடம்பு, மர உடம்பு, பாம்பு உடம்பு. பாம்பு ட்ரெஸ்ஸு கிடைக்கும். நம்ம செய்கிற மனித ட்ரெஸ்ஸு ரொம்ப புண்ணியம் பண்ணால் தேவ ட்ரெஸ்ஸு கிடைக்கும். தேவலோக ட்ரெஸ், தேவர்களுடைய உடம்பு கிடைக்கும். பாவம் ரொம்ப மோசமாக இருந்துச்சுன்னா வேற உடம்பு கிடைக்கும். கர்மா, என்ன கர்மா செஞ்சிருக்கோமோ அந்த கர்ம வினைக்கு தகுந்தது மாதிரி தான் நம்ம இந்த உடல் அமையுதுங்கிறார். எப்படி நாம் இந்த ட்ரெஸ்ஸு போடுறது என்ன செயலுக்கு தகுந்த ட்ரெஸ்ஸை நாம் தேர்ந்தெடுத்து போடுறோமோ அது மாதிரி இந்த உடம்பை தேர்ந்தெடுத்தது யாரு? நம்ம கர்ம வினை. நாம் செஞ்ச வினையில தான் இந்த சரீரம்னு இருக்கு, இத்தனை வருஷம்னு இருக்கு. இந்த ட்ரெஸ்ஸு பழசுன்னு தூக்கி போடுறது யாரு? பழசுன்னு தூக்கி போடுறோம் பார்த்தீங்களா? அதெல்லாம் யாரு கையில் இருக்கு? எப்போ பழசுன்னு சொல்லுவோம் நம்ம? ஒருத்தருக்கு தினம் ஒரு ட்ரெஸ்ஸு போட்டவொன்னே தினம் புதுசு போட நினைப்பாரு. சில பேருக்கு வசதியாக இருந்தால் அப்படிலாம் கேள்விப்படுறோம். பழச ட்ரெஸ் ஒரு நாள் கூட போட மாட்டாங்களாம். அப்படி பெரிய பணக்காரங்களாம் இருக்காங்களாம் சில பேர். சில பேருக்கு 1 மாதம் ஆனோன்னா பழசுன்னு தூக்கி போட்டுருவார். சில பேர் 5 வருஷம் தச்சு போட்டுக்கிட்டே இருப்பார். இருக்கா இல்லைங்களா அதே ட்ரெஸ்ஸை? இப்போ இதை முடிவு பண்ணுறது யாராக இருக்கான்? நம்ம முடிவு பண்ணுறோம். பழசு போதும் அப்படிங்கிறது நாம் முடிவு பண்ணுறோம். முடிவு செய்கிறது நம்மளுடையது தான். இங்கே முதல் விரல் என்ன சொல்கிறாருன்னா, முதல்ல இந்த சுலோகத்துக்கு அர்த்தம் மாதிரி இப்போ விளக்கத்தையும் பார்ப்போம். வாசாம்ஜி சீர்ணானி, அதாவது பழதாகி போன ஆடைகளை, நைந்து போன ஆடைகளை யதா விகாய எப்படி விட்டுவிட்டு நவானி கிரகணாதி புதிய ஆடைகளை எடுத்துக்கொள்கின்றானோ நர அபராணி, அதாவது மனிதன் வேறு புதிய ஆடைகளை எடுத்துக்கொள்கிறானோ. அதாவது மனுஷன் உடம்பு எப்படி எடுக்கிறான்னு சொன்னா, சட்டை கிழிஞ்சு போச்சுன்னா எப்படி அந்த சட்டையை தூக்கி போட்டு வேற சட்டை எடுத்துக்கிறோமோ அப்படி இந்த உடம்பு மோசமாக போச்சுன்னா இதை தூக்கி போட்டு வேற உடம்பு எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறார். அப்படி இந்த ட்ரெஸ்ஸு கிழிஞ்சு போச்சு, நஞ்சு போச்சு, தேவையில்லைன்னு முடிவு செய்கிறது அது ஒவ்வொருத்தருடைய மனநிலையை பொறுத்து இருக்கு. சில பேருக்கு 1 மாதம் பழைய ட்ரெஸ்ஸு, 1 மாதம் ஆனாலே போதும், அந்த ட்ரெஸ்ஸு வேணான்னு தூக்கி போடுறவங்களும் உண்டு. 5 வருஷம் வச்சிருக்கவங்களும் உண்டு. இது அவங்களுடைய வசதி மனநிலையை பொறுத்துதான் ஆடையை நம்ம மாத்துறோம். காமராசர் எப்பயுமே இப்படி துண்டு போட்டுருப்பாராம், பார்த்துருக்கீங்களா? ஒரு சைடு துண்டு போட்டு ஒரு நாள் வருஷத்துக்கு மாற்றி போட்டிருந்தாராம்.
என்னங்கய்யா ஒரு சென்டிமெண்ட்டாக இந்த பக்கம் போகலான்னு மாற்றி போட்டுருக்கு, இந்தப்பா அந்த பக்கம் கிழிஞ்சிருக்கு, அதை மறைக்கிறதுக்காக போட்டிருக்கேன்னா. முதலமைச்சர் கிழிஞ்ச சட்டையை போட்டிருந்தாரு. இன்னைக்கு நாம் என்ன பண்ணுறோம், கொஞ்சம் நாளாச்சுனாலே மாற்றி போட்டுறோம். அது மட்டும் இல்லை, இப்போ கொஞ்சம் வயசு குழந்தைங்கள என்ன பண்ணுறோம், டிசைன் பழைய டிசைன் இது, இப்போ புது டிசைன் போடுறோம் அப்படின்னு போடுறோமா இல்லைங்களா? இப்படி இந்த ஆடைகளில் பழசுன்னு நம்ம தான் தேர்ந்தெடுக்கும். பழசுங்கிறது முடிவு பண்ணுறது யார்? நம்ம கையில் இருக்கு. 1 மாதமோ 2 மாதமோ 3 மாதம்னு சொல்லி. அது மாதிரி இந்த மனிதன் இந்த உடல் பழையதாகி விட்டது, இந்த உடம்பு போதும் தூக்கி போடுவது எப்படின்னு சொன்னா, அதே மாதிரிதான் 1 வயசுல தூக்கி போடுறது இருக்கு, கருவிலே தூக்கி போடுறது இருக்கு, 10 வயசுல தூக்கி போடுறது இருக்கு, இந்த உடம்பு வேணான்ட்டு 20 வயசுல தூக்கி போடுறது இருக்கு, 100 வயசு 120 வயசு, மரணத்துக்கு வயசே இல்லை. சில நேரம் நோய் வந்தால் சட்டையை தச்சு போடுறது மாதிரி சரி பண்ணிக்கிட்டே இருப்பான். கடைசியில் சரி பண்ணவே முடியாமல் டக்குன்னு தூக்கி போட்டுருவோம், போட்டு வேற உடம்புக்கு போயிடுவோம். இதுதான் நடக்குது. தைக்க முடியாதாலும் கிழிஞ்சு போச்சு என்ன செய்வான், இந்த உடம்ப சரி பண்ண முடியும், ஆப்ரேஷன்லாம் பண்ணி பார்க்குறோம், கிட்ட தையெல்லாம் போட்டு பார்க்குறோம், ஒன்றும் ஆகலை. வேற என்ன சொல்ல உள்ளது, இந்த உடம்பு இனிமேல் லாய்க்கப்படாத, நம்மளுக்கு வேற உடம்புக்கு போயிடும் சொல்லி என்ன பண்ணுமா, கிளம்பிடுமா. அது சட்டையை தூக்கி போடுற மாதிரி இந்த உடம்பை தூக்கி போட்டு கிளம்பிடுமா. திருநெல்வேலியில் ஒரு சாமி இருந்தார். வெள்ளத்தில் வரும்போது ஒருத்தன் தண்ணியில் வரான், கயிறை கட்டி பாலத்துலேருந்து ஒருத்தனை உள்ளே போடுங்கிறாரு. சாமி நீங்கள் உள்ளே போயிடுவீங்கன்னாரு. இந்த உடம்பு வச்சு புது உடம்பு கிடைக்கும்ப்பா, போனால் போயிட்டு போகுனார் அவர். இந்த பழைய உடம்பு போனால் புது உடம்பு கிடைக்கும்னார் அவர். அந்த மனநிலை. அது மாதிரி நம்மளுடைய உடம்பு ஆனால் எப்போ இந்த உடம்பை தூக்கி போடுறோங்கிறது நம்ம கையில் இல்லை. நம்மளுடைய பழசாகி போறதுங்கிறது நம்முடைய கர்ம வினையை பொறுத்து இருக்கிறது. இது ஜீவன் அல்ல, ஜீவனுடைய கர்ம வினை. நீங்க இந்த உடம்பு போதும் சொல்லி கர்மவனை முடிஞ்சுன்னா ஒரு நாள் கூட இந்த உடம்பு வச்சிருக்க முடியாது. இருக்கணும்னா நீங்க நினைச்சாலும் தூக்கி போடவும் முடியாது. அந்த பழைய சட்டைன்னு போட்டுக்கிட்டே தெரியணும். இல்ல பழைய சட்டை நல்லா இருக்குன்னு வச்சுக்க நினைச்சீங்கன்னா கர்மவனை முடிஞ்சு வச்சுன்னு, இல்லையா நான் சட்டையை கழுதி புது சட்டை போட வச்சிடும். அது வேற வழியும் கிடையாது. இது நம்மளுடைய கர்ம வினையை வைத்து இருக்கிறது. சட்டை பழசாச்சுன்னா தூக்கி எரிஞ்சிடலாம், உடம்பு பழசாச்சுன்னா நீங்க நினைச்சாலும் தூக்கி போட முடியாது. 120 வயசு வரைக்கும் இழுத்துக்கிட்டே இருக்காங்களா இல்லையா சில பேர்லாம். சில பேருக்கு 10 வயசுலேயே பழசாகி போய் தூக்கி போட்டு போக வேண்டிய வந்துருக்கு. சில பேர் 100 வயசு ஒன்றும் மனுஷன் பண்ண முடியாது, எப்படா சாய் போய் தொலைவார்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க வீட்டில். ஆனால் உடம்பு விட்டு போகாதாங்க. ஏன்னா அவரை பொறுத்தவரையில் அங்கே கர்ம வேண முடியலை, சட்டை பழசு ஆகலை, இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அந்த சட்டையை வச்சுக்கிட்டு இருக்க வேண்டியது இருக்கு. சில பேர் நல்ல ஆரோக்கியமாக இருக்கான், ஒரு செகண்டில் மாரடைப்பு போயிடும். சட்டை போய்கிட்டு இருக்கும்போது யாராவது கிழிச்சு விட்டா என்ன பண்ணுறது, தைக்க முடியாத அளவுக்கு. அது மாதிரி ஹார்ட் அட்டாக். ஒரே நல்ல பழைய சட்டை ஆகி போயிடுது. இங்கே பீஷ்மர் துரோர் கர்ம வினையெல்லாம் முடியும் வரை இருக்க முடியும். நீ நினைச்சாலும் அவங்க உடம்பெல்லாம் காப்பாற்ற முடியாது. அவங்க சட்டையை மாற்றிட்டு ஆக வேண்டிய காலம் வந்துருச்சுங்கிறார். அதனால நீயே அப்படித்தான் அவங்கள மாற்ற போறாங்க. பீஷ்மர் பாருங்க, அவருக்கு அம்பு படுக்கையில படுத்திருந்தாலும் கூட அந்த சட்டையை கொஞ்சம் வச்சிருக்க வேண்டியது, கர்ம வேணா முடியல. அதனால என்ன பண்ணாரு, திருப்பி தர்மர்களா உபதேசிக்கிறது வரைக்கும் அதிலே படுத்து கிடந்தார். கிருஷ்ணர் கூட பாருங்க, எல்லாம் அழிஞ்சு போகுது, உத்தவருக்கு உபதேசம் பண்ண வேண்டியிருக்குன்னா உடம்பு வச்சுக்கிட்டு இருந்தார். கடைசியில வச்சு கடைசி வரைக்கும் அவருடைய அந்த கர்மவனை எப்ப அந்த இது முடியுதோ அது வரைக்கும் இந்த சட்டை பழசாகிறது இல்லை. அப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னா நாம வச்சிருக்க முடியாது, அதை தூக்கி போயிட்டு கிளம்பி விடும். கர்மவனை முடிஞ்சிச்சுன்னா கட்டாயம் அந்த உடம்பை விட்டு வேற உடம்பு போயிடும். அது மட்டும் இல்லை, நாம என்ன பண்ணுவோம் தெரியுங்களா, சட்டையை கலத்தும் போது பழைய சட்டையை தூக்கி புது சட்டை வாங்கிட்டு தான் கலத்தி போடுவோம். புரியுங்களா? புது சட்டை வாங்கிட்டு தான் பழைய சட்டையை தூக்கி போடுவோம். நம்மளுக்கு தெரியாது, நம்மளுக்கு புது உடம்பு அங்கே ரெடி ஆகிக்கிட்டு இருந்தா தான் இந்த உடம்பு விட்டு போவோம். அந்த புது உடம்புக்கு தயார் சூழ்நிலை வந்தாத்தான் பகவான் என்ன அந்த உடம்பு விட்டு எடுப்பார். இந்த சூசைட் பண்றவங்களுக்குலாம் அதனால உடம்பு கிடைக்காம அலையுதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா தயாராக இவங்களா பண்றது அது, அதனால என்ன உடம்பு கிடைக்காம அலைகிறது. சாதாரணமா மரணம், நம்மளுடைய பிராரப்த கர்மம் முடிஞ்சு மரணம் அடைஞ்சா இன்னொரு உடம்பு அந்த தயார் நிலைக்கு ரெடியா இருக்கு. டக்குன்னு என்ன பண்ணும், தேவ உடம்பா இருக்கலாம், தேவலோக உடம்பா இருக்கலாம், புழு பூச்சி உடம்பா இருக்கலாம். அப்ப அங்க பாம்பு என்ன பண்ணும்,
ஒரு சட்டை உள்ள ரெடியா வந்தவொடனே மேலே இருக்க சட்டையை கழட்டி போடும். அப்படித்தானே போடுது பாம்பு. அது மாதிரி நாம கலட்டுங்கிறாரு. அதனால 2வது சொல்றாரு, ததா ஷரீராணி, அப்படியே இந்த உடல்களை, விகாய ஜீர்ணானி, விட்டு விட்டு, ஜீர்ணானின்னா நைந்து போன இந்த உடல்களை விட்டு விட்டு, அஞ்ஞானி சம்யாதி நவானி தேகி, தேகத்தில் உறைபவன் வேறு புதிய உடலை அடைகின்றான். எப்படி பழைய சட்டையை களைஞ்சு விட்டு புது சட்டை போடுறோமோ அப்படி இவன் பழைய உடலை விட்டுட்டு புது உடலை அடைகின்றான். உடல் தான் மாறுதே ஒழிய ஆத்மா ஜீவனத்துவம் மாறுவதில்லை. இது ஜீவனுடைய கர்மை வினையை பொறுத்து இருக்கு. அந்த கர்மவனை 20 வயசுலேயும் முடியலாம், 80 வயசுலேயும் முடியலாம், 100 வயசுலேயும் முடியலாம். அதை நாம் அக்செப்ட் பண்ணிக்கிறோம், ஏற்றுக்கொள்வதை தவிர வேறு வழி இல்லை. மரணம்ங்கிறது உடம்புக்குத்தான், ஜீவனுக்கு கிடையவே கிடையாது. ஜீவனுக்கு மரணம்ங்கிறதே இல்லை. ஆனா உடம்புக்கு மரணம் வந்து வந்து எத்தனையோ உடம்பு. அதனாலதான் அவர் சொல்றார், தாய் மாணிக்கவாசகர் படிச்சார், புல்லாகி கூடாகின்னு சொல்லி. எத்தனை உடம்பு எடுத்து இழைத்தேன்ட்டார் அவர். பிறந்து இழைத்தேன்கிறார், அவ்வளவு உடம்பு வந்தாச்சுங்கிறார். பிறகு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த உடம்பு கூட அழியுதான்னு பார்த்தா முழுசா அழிகிறது இல்லை. பஞ்சபூதத்துல வந்துச்சு, திருப்பி பஞ்சபூதமா போயிடும், அவ்வளவுதான். எதுல இருந்து வந்துச்சோ அதுவா போயிடும். இதுல என்ன இருக்கு? 5 பூதங்கள் இருக்கு, திருப்பி 5 பூதமா மாறி போயிருமே ஒழிய, உண்மையிலே ஆராய்ச்சி பண்ண அது கூட எதுல இருந்து வந்துச்சு அதுல போய் கலந்துருதே ஒழிய இல்லாம போறதே கிடையவே கிடையாது. அப்படி இருக்கும்போது நீ எதுக்கு கவலைப்படுற அப்படிங்கிறாரு இங்க. இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம் என்னன்னு சொன்னா, இந்த உடல் அழிவது கட்டாயம், இது ஒரு காலத்துல போயிட்டே ஆகும். இந்த உடல் கிடைச்சதும் கர்ம வினையின் அடிப்படையில தான். எப்படி சட்டை நம்மளுடைய வசதிக்கும் தொழிலுக்கும் தகுந்தது மாதிரி ஒரு சட்டையை தேர்ந்தெடுக்கிறோமோ, அது மாதிரி நம்மளுடைய கர்ம வினைக்கு தேர்ந்தது மாதிரி இந்த சட்டையை தேர்ந்தெடுக்கிறோம், உடம்பை தேர்ந்தெடுக்கிறோம். இந்த சட்டையை தூக்கி போடுறது எப்படின்னு சொன்னா, அந்த கர்மவனை எப்போ முடியுதோ அப்போ தூக்கி போட்டு வேற ஒரு சட்டை, புது சட்டை போட்டுக்கலாம். அப்படித்தான் இந்த உடல் தத்துவம் இருக்கு. அதற்கு உதாரணம் ஆடைன்னு சொல்லி இங்க சொல்ற ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்த்தார். வாசாம்சி ஜீர்ணானி யதா விகாய நவானி கிரகணாதி நரோபராணி. நரோபராணி நர, அதை பிரிக்கணும், நர அபராணின்னு பிரிக்கணும். நரன்னா மனிதன், முதல்ல அதை எடுத்துக்கலாம். நரன ஒரு மனிதன். முதல் வரி வாசாம்ஜி ஜீர்ணானி யதா விகாய. யதா எப்படி, ஜீர்ணானி பழுதுபட்ட அல்லது நைந்து போன, வாசாம்சி துணிகளை ஆடைகளை, எப்படி நைந்து போன அல்லது பழுதுபட்ட ஆடைகளை, விகாயன்னா அந்த இதுல கடைசி வார்த்தை விகாய நீக்கிவிட்டு, பிறகு நர அபராணின்னு இருக்கு பார்த்தீங்களா, அபராணி, அபராணின்னா வேறு, நவானி, நவானினா புதியவற்றை அல்லது புதிய ஆடைகளை, கிரகணாதி எடுத்துக்கொள்கின்றானோ அல்லது அணிந்து கொள்கின்றானோ. ஒரு மனிதன் எப்படி பழுதுபட்ட அல்லது நைந்து போன ஆடைகளை நீக்கிவிட்டு வேறு புதிய ஆடைகளை எடுத்துக்கொள்கின்றானோ, இது முதல் வரி. 2வது வரியில ததா அப்படியே, தேகி கடைசி வார்த்தை, முதல் 2வது வரியில கடைசி வார்த்தை. தேகின்னா தேகத்தை உடையவன், ஷரீராணி விகாய ஜீர்ணானி, ஜீர்ணானின்னா பழுதுபட்ட, ஷரீராணி இந்த சரீரங்களை, விகாய விட்டுவிட்டு, தேகத்தை உடையவன் பழுதுபட்ட சரீரங்களை விட்டுவிட்டு, அஞ்ஞானி, அஞ்ஞானி சம்யாதி நவானி, அஞ்ஞானின்னா வேறு, சம்யாதி நவானி, நவானின்னா புதியவற்றை, சம்யாதி அடைகின்றான். இந்த உடம்பு பழுதுபட்ட உடம்பை நீக்கிட்டு புதிய உடம்பை அடைகின்றான். நாம இறந்து போயிட்டா என்ன ஆகுறோம்? வேற ஒரு உடம்பை எடுக்கிறோம், இல்லாம போறதில்லை. இந்த உடம்பு போச்சுன்னா வேற ஒரு உடம்பு கிடைக்குது. அந்த எந்த உடம்பு கிடைக்குதுங்கிறத நம்மளுடைய கர்ம வினையை பொறுத்து இருக்கு. இந்த உடம்பு எப்ப போகுதுங்கிறதும் நம்மளுடைய கர்ம வினையை பொறுத்து இருக்கு. எந்த உடம்புங்கிறதும் கர்ம வினை, எப்ப போகுதுன்னு கர்ம வினையை பொறுத்து அமையும். அடுத்த ஸ்லோகம் படிக்கலாம். 23. நைனம் சித்தந்தி சஸ்திராணி
நைனம் தகதி பாவக ந சைனம் க்லேதயந்த்யாபோ ந சோஷயதி மாருதக நைனம் சிந்தந்தி சஸ்திராணி நைனம் தகதி பாவக ந சைனம் க்லேதயந்த்யாபோ ந சோஷயதி மாருதக. இங்கேயும் மீண்டும் ஆத்மாவை அழிக்க முடியாதுங்கிற கருத்து வருது. அதை வேற ரூபத்தில் இங்க சொல்றாரு. சுலோகம் 12 ஆத்மா அழியாதது என்றும் இருப்பது நித்தியம்னாரு. 17 அழிக்க முடியாதுன்னு சொன்னார். காரணம் சர்வ வியாபி, எங்கும் நிறைந்த ஒரு தத்துவத்தை அழிக்க முடியாதுன்னார். 18 கூடஸ்த நித்தியம், அழிவற்ற நித்தியம் சொன்னார். 20 மாறாதது அழியாதுன்னு சொன்னார். இங்க என்ன சொல்றாருன்னா, ஆத்மாவை அங்க சர்வ வியாபியா இருக்கிறதுனால அழிக்க முடியாதுன்னாரு. இங்க எதனாலும் அழிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னா, இந்த பிரபஞ்சமெல்லாம் எதனால் ஆனது? பஞ்சபூதம். இருக்கிறது அர்த்தம் வேற ஏதாவது இருக்கா? ஆகாசம், காற்று, அக்னி, நீர், நிலம், இந்த 5 இருக்கு. இந்த 5 நாளையும் ஆத்மாவை ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாரு. அதற்கு என்ன சொல்றாருன்னு சொன்னா, முதல்ல ஆகாசத்தை இவர் விட்டுட்டார். ஆகாசம் ஏதாவது பண்ணுமா? ஆகாசத்துல ஒண்ணுமே பண்ண முடியாது. அதையும் ஒண்ணும் பண்ண முடியாது, அது எதுவும் பண்ண முடியாது. 4 பூதங்களை சேர்ந்து ஆகாசத்தை அழிக்க முடியுமா? முடியாது. அதனால ஆகாசத்தை இங்க சொல்லாம மிச்சம் 4 பூதங்களை சொல்றாரு. முதல்ல மண் எடுத்துக்கிறார். மண்ணுனால இந்த உடம்பு அழிக்க முடியுமா இல்லையா? எத்தனையோ பூகம்பம் ஏற்படுது, எல்லாம் உள்ள போய் மூடிடுது. அந்த காலத்துல அந்த கல்லுலயே என்ன பண்ணுவாங்க, ஆயுதங்கள் தயார் பண்ணி கல்லை வச்சு அழிப்பாங்க. கற்கால மனிதர்கள் கல்லுல தான் எல்லாம் ஆயுதங்கள் தயார் பண்ணுவாங்க. இங்க ஆயுதங்கள் ஆத்மாவை வெட்டாதுங்கிறார். அந்த ஆயுதங்கள் ஆத்மாவை வெட்டான்னு அர்த்தம். மண்ணுனால தயார் பண்ணக்கூடிய எந்த ஒரு வஸ்துவும் ஆத்மாவை அழிக்க முடியாது. மண்ணிலே புதைக்கிறோம், உடம்பத்தையும் புதைச்சு மண்ணாக்கிடுவோம். ஆத்மா அழியாது. எல்லாம் அழியும் மண்ணுனால. பூகம்பம் வந்து எல்லாமே உள்ள ஓடி போயிருதா இல்லையா? ஒரே ஒரு குழுக்கு தான், ஒரு குழுக்குனா போதும், பூமி எல்லாத்தையும் அழிச்சிடும். ஆனா ஆத்மாவை அழிக்காது. ஒரு தடவை ரஷ்யான்னு நினைக்கிறேன், அந்த காலத்துல மாஸ்கோவில் நினைக்கிறேன், அது அணு ஆயுதங்கள்ல அமெரிக்காவும் ரஷ்யாவும் அப்படி ஒரு ரொம்ப ஹை லெவல்ல இருக்காங்க. இவர் சொல்வார், நான் ஒரு பட்டம் அமுக்குனா உலகமே அழிஞ்சு போயிருந்தார். இவர் ஒரு பட்டம் நடக்குனா உலகமே அழிஞ்சு போயிரு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல ரஷ்யாவில் ஒரு பூகம்பம் வந்துச்சு. 1,00,000 பேர் ஒரு நிமிஷத்துக்கு 10 செகண்ட்ல காலி. 10 செகண்ட்ல 1,00,000 பேர் காலி. பாருங்க, ஒரு பட்டம் நமக்குன்னா உலகத்தை அழிச்சு விடுன்னு சொன்னவருக்கு 1,00,000 பேர் 10 செகண்ட்ல பகவான் அழிச்சுட்டு போயிட்டார். எப்படி பாருங்க, மண்ணுக்குள்ள ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படி அந்த மண்ணு வந்து இங்க ஆயுதங்கள் ஆத்மாவை வெட்டாதுங்கிறார். முதல்ல மண்ணை சொல்றார். நைனம் சித்தந்தி சஸ்திராணி ந ஏனம் சித்தந்தி சஸ்திராணி. ஏனம்னா இந்த ஆத்மாவை, சஸ்திராணி ஆயுதங்கள், ந சித்தந்தி வெட்டுவதில்லை. மண்ணுல இருந்துதான் ஆயுதங்கள்லாம் செய்யறோம். அது இரும்பு ஆயுதமா இருந்தாலும் சரி, வெள்ளி ஆயுதமா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் எதுல செய்யறோம்? மண்ணில் தான் செய்யறோம். இந்த சில நாட்டுகளில் உண்டான். எப்படின்னா, இப்போ கொலை குற்றம் செஞ்ச ஒருத்தன் வந்து கொலை தண்டனை கொடுக்கணும். என்ன பண்ணுவாங்க? கழுத்தை வந்து வெட்டி கொண்டுருவாங்க. எல்லாத்தையும் இரும்பு வாழை வச்சு வெட்டுவானா, மன்னர் இருந்தால் தங்க வாழை வச்சு வெட்டுவாங்க. மன்னர் தப்பு பண்ணிட்டான்னு வச்சுங்களேன், சரி மரியாதை கொடுப்போம் அப்படின்ட்டு தங்க வாழில் வெட்டினாப்புல வலிக்காதா, இல்லாட்டி சாக மாட்டாரா? எல்லாம் மண்ணுல இருந்து வந்தது தான். அப்ப இந்த மண்ணினால் எல்லாத்தையும் அழிக்க முடியுது, உடம்பு அழிக்க முடியுது. மண்ணிலிருந்து உருவான ஆயுதங்களை இங்க சொல்லி, ஆயுதங்கள் ஆத்மாவை வெட்டாது. ஒவ்வொரு பூதமா சொல்லி, இந்த பூதத்தினால ஆத்மாவுக்கு அழிவு வராது அப்படிங்கிறத சொல்றாரு. பிறகு 2வது நெருப்பு. நெருப்புல எவ்வளவு விபத்து நடக்குது பாக்குறோமா இல்லையா? ஒரு செகண்ட்ல மண்ணெண்ணெய் வச்சு எரிஞ்சு செத்துடுறாங்க. உடம்புதான் அழியுமே ஒழிய நெருப்பினால்
ஆத்மா அழியாது. துரியோதனன் ஒன்று பண்ணான் தெரியுமா? பஞ்சபாண்டவர்களை கொள்றதுக்கு அரக்கு மாளிகையை கட்டி நெருப்பு வச்சான் கொள்றதுக்கு. நெருப்புனால் அழிக்கலாம்னு சொல்லி முயற்சி பண்ணான். அழிக்க முடிஞ்சான்னா முடியலை, அது வேற. ஆனால் அக்னியில் எதை போட்டாலும் அக்னிமயமாக மாறிடும், அழிஞ்சு போயிரும்பாங்க. அக்னி வந்து எல்லாத்தையும் உள்ள வாங்கும், அழிச்சிடும். அப்படி ஆத்மாவை அழிக்க முடியுமான்னா அக்னியினாலையும் ஒன்றும் செய்ய முடியாது. நயனம் தகதி பாவகங்கிறார். ந ஏனம் பாவக ந தகதி. இதனை நெருப்பு எரிப்பதில்லை. பெரிய வனமே பார்க்குறோம், பச்சை தான், பச்சை கட்டை நெருப்பு பிடிச்சுன்னு என்ன ஆகுது? வனமே அழிஞ்சு போகுது. அங்கே ஒரு ஜீவராசி உயிரோடு இருக்கிறது இல்லை. அப்படி இந்த ஆத்மாவை அழிக்க முடியுமான்னு சொன்னா அழிக்க முடியாது. சொல்லுவாங்க சில பேர் தான், பொசிக்கிறவேன் பாரு ஒருத்தர், நீ என்னை ஒன்றும் பொசுக்க முடியாது, நான் ஆத்மா அப்படின்னு சொல்லணும். அப்ப சில பேர் சொல்றாங்கல்ல, உன்னை பொசிக்கி போடுவேன், அப்படியே ஒரு சவால் விடுவாங்க, பொசிக்கிருவேன் அப்படின்பாரு. நீ பொசுக்க முடியாதுப்பா, நான் ஆத்மா அப்படி ஒருத்தர் சொன்னாராம். யாரோ ஒரு சாமியார் போய் உன்னை வெட்டிடுவேன்னாரான். என்னை நீ ஒன்றும் வெட்ட முடியாதுன்னாரான். அந்த நெப்போலியனோ ஏதோ படையெடுத்து அலெக்சாண்டரா வரும் பொழுது ஒரு சாமியாரை பார்த்து கோத்தம், என்னை நீ ஒன்றும் பண்ண முடியாது, நீ வெட்டவும் முடியாது, அழிக்க முடியாதுன்னா. என்ன இப்படி சொல்றாருன்னாரான்? கையை வெட்டலாம், காலை வெட்டலாம், என்னைய வெட்ட முடியாது. அவனுக்கு புரியலையா, அந்த ராஜாவுக்கு புரியலையா, என்னடா இப்படி ஒரு சாமியார் பேசுறாருன்னு சொல்லி. அந்த ஆத்மஸ்வரூபங்கிற யோசிச்சானா, ஏன் இப்படி சொல்றாங்க, அப்ப என்ன அடிப்படையில் சொல்றாங்கன்னு யோசிச்சாங்க. அது மாதிரி நெருப்பு எரிப்பதில்லை ஆத்மாவை. அடுத்தது நீர். நீர்ல தான் இன்னைக்கு கழிவு. கேரளாவில இப்ப பார்த்தோம், வெள்ளம் வந்து என்ன பண்ணுச்சு, டோட்டலா கழிவு வந்துச்சு. நீர்னால ஒரு பெரிய அழிவு வரும். புயல் வந்தா என்ன ஆகுது பாக்குறோமா இல்லைங்களா? அதுல தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. வெள்ளம் வந்து எல்லாத்தையும் அழிச்சிடும். அப்படி நீர் அழிக்க முடியுமான்னா முடியாது. நாங்க அந்த இதுல கேதார்நாத் போயிருந்தோம். கேதார்நாத்தில் போயிருக்கும்போது அந்த வெள்ளம் வந்து ஒன்றுமே இல்லை, கோயில் மட்டும் காப்பாற்றப்பட்டிருக்கு. அந்த வெள்ளத்தில் கேதார்நாத்தே கம்ப்ளீட்டாக காலி, கோயிலை தவிர எல்லாம். அதில் ஒருத்தர் சொன்னார், அந்த கோயில் அர்ச்சகர் ஒருத்தர் சொன்னார், எப்படிங்க அப்படின்னு கேட்டான். அந்த கோயில் மட்டும் பார்த்தீங்கன்னா காப்பாற்றப்பட்டிருக்கு. அந்த கேதார்நாத் பஞ்சபாண்டவர் காலத்தில் புதுப்பிக்கப்பட்டான், அதுக்கு முன்னாடி இருந்து இருக்குது. அங்கே போயிட்டு அவங்க மோட்சத்துக்கு போனான்னு சொல்கிறாங்க. ஆதிசங்கரர் அங்கே தான் சமாதி அடைஞ்சாருன்னு சொல்கிறாங்க. அந்த கோயில் வந்து வெள்ளம் வருது, மேலே டேம் உடைஞ்சு அந்த கோயில் சைடில் 2 சைடுலையும் பெரிய கட்டடங்களாக இருக்கு, பல மாடி கட்டடம். அதெல்லாம் யாரு கட்டியிருக்காங்க, பூஜை பண்ணுறாங்கல்ல, அவங்க சம்பாரித்து கட்டி வாடகைக்கு விடுறாங்க. அப்படிதான் இருந்திருக்கு. இவர் வந்து அந்த வெள்ளம் வரும் பொழுது ஒரு பெரிய அந்த கல் பார்த்தேன், 30 அடி நீளம், ஒரு 15 அடி உயரம் இருக்கு. ஒரு கல் உருண்டு வந்து கோயில் பின்னாடி வந்து கரெக்டாக நின்றுச்சு. அந்த டைவர்ட் பண்ணி விட்டுச்சு அந்த கோயிலுக்கு. வெள்ளம் பூரா அந்த கோயிலை மட்டும் விட்டுட்டு சைடில் டைவர்ட் பண்ணி விட்டுச்சு. சைடில் இருந்த அத்தனை ஊரும் காலி. அந்த கோயிலுக்குள்ள 3 அர்ச்சகர்கள் மட்டும் இருந்திருக்காங்க. கோபுரத்திலேயே தண்ணி ஏற ஏற உள்ளுக்குள்ளேயே ஏறி வந்து உச்சியில வந்து பார்த்தா ஊரே இல்லையா. கேதார்நாத்தில் ஒரு பில்டிங் 5 மாடி 6 மாடி எல்லாம் தரமாட்டான். வேற ஹெலிகாப்டர்ல வந்து யாரோ 3 பேர் இருக்காங்கன்னு சொல்லி காப்பாத்திட்டு போயிருக்காங்க. அந்த அவர் சொன்னார், அந்த பூஜை பண்ணவர், எப்படிங்க அதெல்லாம் நாங்க பண்ண அக்கிரமம்னு அவரே சொல்றாரு. இப்படி நாங்க வர்ற பக்தர்கள்ட்ட புடுங்கி இந்த லாட்ஜா கட்டி வச்சேன், எங்க பையங்க பூரா பண்ணாங்க, ஒரே நாள்ல பகவான் தீட்டு போயிட்டார் தண்ணியை கொண்டு. அவரே சொல்றாரு, அங்க இருக்கிறவரு ஒரே நாள்ல கடவுள் கொண்டு போயிட்டாரு, நீரை வச்சு அழிச்சிட்டாரு. நீங்க நிறைய பார்க்கலாம். அப்படி ஆத்மாவை நீர் அழிக்க முடியுமா அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. நீ உலகத்தவே அழிக்கலாம், கடலே சூழலாம், அழிக்கவே முடியாது. அதான் சுனாமி, அதானே சுனாமி வந்து அதானே. அதனால நீரினால் ஆத்மாவை அழிக்கும். கடலுக்குள்ள எத்தனை கப்பல் போயிருக்கு, கடலுக்குள்ள மூழ்கின கப்பல்கள், அதாவது வைடூரியங்கள்லாம் ஏற்றிட்டு வந்த கப்பலை எத்தனை கடலுக்கு ஒன்றும் எடுக்க முடியல. கடலின் ஆழத்தை கண்டுபிடிக்கவே முடியலைங்கிறாங்க. துவாரகை போயிருச்சு, இங்க பூம்புகார் நகரம் உள்ள போச்சு தமிழ்நாட்டுல. அதே மாதிரி குமரிக்கண்டமே கடலுக்குள்ள போயிருச்சுங்கிறாங்க. இப்படி எத்தனையோ அழிவுகள் நீரினால் ஏற்பட்டிருக்கு. அந்த நீரால் ஆத்மாவை ஒன்றும் பண்ண முடியாது. ஆத்மாவை நீர் நனைக்காது. அப்படிங்கிற ஸ்தூல உடல் அழைக்கிறதுக்கு இந்த 3ஐயும் பயன்படுத்துவான். ஒன்று கங்கையில் விட்டுருவாங்க, பார்த்துருக்கீங்கல்ல, கங்கையில் இறக்கிடுவாங்க. அந்த காலத்து இப்போதான் இது பண்ணிட்டாங்க. சன்னியாசிகள்லாம் ஒரு பெட்டிக்குள்ளே வச்சு உள்ள கல்லெல்லாம் வச்சு அப்படியே இறக்கி தண்ணிக்குள்ள கங்கையில் உள்ள விட்டுருவாங்க. இல்லை கங்கை கரையில் எரித்து சாம்பல் ஆக்கி விட்டுருவோம், இல்லாட்டி புதைக்கணும்.
மண்ணில் புதைக்கணும், தண்ணியில் விடணும், நெருப்பில் இறைக்கணும். இது உடம்புக்கு. ஆத்மாவுக்கு இல்லை. இன்னொன்று என்ன இருக்கு? வாயு. அதையும் பார்த்துடலாம். ந சைனம் கிளேதயன் யாபக, அதாவது நீர் நனைப்பதில்லை. பிறகு காற்று உலர்த்தும் தன்மை அது. புயல் காற்றுனால் எவ்வளவு பேரழிவு ஏற்படுது, எவ்வளவு புயல் காற்று. காற்று அடிச்சுச்சுன்னா ஆடிக்காற்றில் அம்மியும் வரக்கும்பாங்க. வாயு பகவான் இருக்கிறதுலே சக்தி உள்ளது யாரு? வாயு பகவான். ஆஞ்சநேயருக்கு அதனாலதான் அவருக்கு அவ்வளவு பெரிய சக்தி வந்துச்சு. பீமனுக்கும் அவ்வளவு பெரிய சக்தி வந்ததுக்கான வாயு தான். வாயுனாலையும் பெரிய அழிவுகள்லாம் உண்டு. விஷவாயுவெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த கொல்லிவாயு பிசாசுன்னு ஒன்று சொல்லுவாங்க, கேட்டிருக்கீங்களா? கொல்லிவாயு பிசாசு. அது என்ன தெரியுமா? அது ஒருத்தர் சொன்னார் அழகா. அது எப்போ எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. சுடுகாட்டில் அந்த எலும்பு இருக்கு பார்த்தீங்களா, அந்த எலும்புல அந்த பாஸ்பரமே என்ன ஒன்று இருக்குமா, அது இந்த காற்று, வெப்ப காற்று அடிக்கும் எரியுமா, எரியும் போது அதில் ஒரு கேஷ் வருமா, அது விஷக்க வாத்துவான். அதை என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி அது எரியும் போது பக்கத்தில் போகாத. ஏன்னு சொன்னால் கொல்லி வாயு பிசாசு, கொல்ற வாயுவான். அந்த வாயு சொல்ற கொல்ற வாயுவான். இது கொல்லி சும்மா சொன்னா எப்போ அங்கே ஒரு கேஸ் வரும், செத்து போயிடுச்சுன்னா போயிடுவான் பக்கத்தில். கொல்லிவாயு பிசாசுன்னு சொன்னால் போக மாட்டான். அந்த வார்த்தையிலே பாருங்க, கொல்லி வாயு பிசாசுன்னு இருக்கு. கொல்ற வாயு பிசாசான் இருக்கா இல்லைங்களா? அப்போ வாயுனாலையும் ஆட்கள் இறங்குறாங்க. 100 இருந்திருக்கு. இந்த போபாலில் ஒரு விஷவாயு கசிவு ஏற்படுச்சு பார்த்தீங்கல்ல, அதில் இன்னொரு பாருங்க, அந்த வாயு எத்தனையோ லட்சம் பேரை கொன்றுச்சு. ஒரு ஏரியா அக்னிஹோத்திரம் ஒரு ஏரியாவில் நடத்தி அந்த வீட்டில் ஒருத்தர் கூட சாகலை. அதில் என்னன்னா அந்த கேஷ் வருது. அந்த அக்னிஹோத்திரம் வரக்கூடிய வாயு இந்த வாயுவை சரி பண்ணிருச்சு, விஷவாயுவை. ஒரு வாயு காப்பாத்துது, ஒரு வாயு கொல்லுது. ஆத்மாவை வேண்டும் பண்ண முடியாது அப்படிங்கிறார். அப்ப 4 பூதங்கள், 5 பூதம் இருக்கு. ஆகாசம் ஒன்றும் பண்ணாது, ஆயுதங்கள் வெட்டாது, நெருப்பு எரிக்காது, நீர் நனைக்காது, வாயு உலர்த்தாதுன்னு சொல்லி இந்த 4 பூதங்களால் ஆத்மாவை ஒன்றும் பண்ண முடியாது, அழிக்க முடியாதுன்னு சொல்றாரு. இதற்கு மேல் விளக்கத்தை அடுத்த வகுப்புல பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஆதிகுருநாத சுவாமிக்கு ஜெய்.